லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல் நெஞ்சமே. லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல் நெஞ்சமே. லா இலாஹா இல்லல்லாஹு. லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல் நெஞ்சமே. லா இலாஹா அதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹு இல்லல்லாஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் அத்தஹ்ரு காலம் என்னும் அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். வசனங்கள் 31. அத்தஹ்ரு காலம் வசனங்கள் 31. அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுதமொழிகளை நாம் பார்ப்போம். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மழை அதிகமாக பெய்தால் யா அல்லாஹ் இந்த மழையை தேவை உடையோருக்கு நீ திருப்பி விடுவாயாக என்று கூறினார்கள். யா அல்லாஹ் இந்த மழையை தேவை உடையோருக்கு நீ திருப்பி விடுவாயாக என்று கூறினார்கள். ஆக நாம் மழை பெய்தது என்று சொன்னால் நாம் யாரெல்லாம் இந்த மழையை நிறுத்திவிடு என்று நாம் துவா கேட்கக்கூடாது. இதன் வாயிலாக தெரிகிறது. யாரெல்லாம் இந்த மழையை தேவை உடையவருக்கு நீ திருப்பி விடுவாயாக என்று நாம் கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், குல்லு ஷைஇன் அததா. எத்தனை துளி மழை துளி விழுந்திருக்குது என்பது அது அல்லாஹ்வுடைய கணக்கில் உள்ளது. சும்மா சாதாரணமாக நினைக்காதீர்கள். குல்லு ஷைஇன் அததா, ஒவ்வொன்றையும் நாம் ஒரு எண்ணிக்கையில் வைத்திருக்கிறோம் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலையை விட பெரிய குற்றம் எது? குழப்பம் விளைவிப்பது. கொலையை விட பெரிய குற்றம் குழப்பம் விளைவிப்பது. யாரை கூப்பிடும்போது சத்தம் இல்லாமல் அழைக்கவும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை கூப்பிடும்போது உள்ளச்சத்துடன் கூப்பிடுங்கள் என்கிறான். அல்லாஹ்வை கூப்பிடும்போது உள்ளச்சத்துடன் கூப்பிடுங்கள் என்கிறான். 7ஆம் ஜூது 205வது அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷைத்தானுக்கு நண்பனாக உள்ளவர் யார்? சைத்தானுக்கு நண்பனாக உள்ளவர் யார்? மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்கவே தானம் தர்மம் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 40 முறை பாவ மன்னிப்பு உண்டு. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 முறை பாவ மன்னிப்பு உண்டு. யாருக்கு? மையத் குளிப்பாட்டுபவருக்கு. குறைகளை பிறரிடம் சொல்லாமல் இருந்தால் மையத்தை உறவினர்கள் குளிப்பாட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியிடம் சொன்னார்கள், எனக்கு மையத்து வந்தால் நீ என்னை குளிப்பாட்டலாம், உனக்கு மையத்து வந்தால் நான் குளிப்பாட்டலாம் என்றார்கள்.
அல்லாஹ் சொர்க்கத்தில் பரிசு தருவான். யாருக்கு? இந்த உலகத்தில் பொறுமையாக உள்ளவர்களுக்கு ஹூருல் யன் என்ற பெண்களை தருவான். அல்லாஹ் நடு இறுதி பகுதியில் கீழ்வானத்திற்கு வருவான். ஏன்? பாவ மன்னிப்பு கேட்பவருக்கு, மன்னிப்பு அளிப்பவர்களுக்கு. அநீதி இழைக்கப்பட்டவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் திரை இல்லை. அநீதி இழைக்கப்பட்டவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் திரை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அருள்மரியாம் திருக்குர்ஆனுக்கு நாம் செல்லலாம். அத்தஹரு என்று சொன்னால் காலம். வசனங்கள் 31. மனிதன் அளவற்ற அருளாளன் நிகழ்ற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் திட்டமாக வந்துவிட்டது. அதில் இன்னதென்று கூறப்படும் ஒரு பொருளாக அவன் இருக்கவில்லை. மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் திட்டமாக வந்துவிட்டது. அதில் இன்னதென்று கூறப்படும் ஒரு பொருளாக அவன் இருக்கவில்லை. நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் இருவரின் கலப்பான ஓர் இந்திரிய துளியிலிருந்து நாம் சோதிப்பதற்கு நாடியவர்களாக அவனை படைத்தோம். நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் இருவரில் கலப்பான ஒரு இந்திரிய துளியிலிருந்து நாம் சோதிப்பதற்கு நாடியவர்களாக அவனை படைத்தோம். எனவே செவியுறுபவனாக பார்ப்பவனாக அவனை நாம் ஆக்கினோம். நிச்சயமாக நாம் அவனுக்கு நல்லது தீயது பற்றிய வழியை தெளிவு செய்தோம். அதை பின்பற்றி அவன் ஒன்று நன்றியுள்ளவனாக இருக்கலாம், அல்லது அதை பின்பற்றாது நன்றியற்ற நிராகரிப்பவனாக இருக்கலாம். நிராகரிப்போருக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் ஜிவாலை விட்டு எறும் நரகத்தையும் நிச்சயமாக நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்லோர்கள் கோளையில் பானத்தை அருந்துவார்கள். அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும். இவ்வாறு கலக்கப்பட்ட அது ஒரு ஊற்றாகும். அதிலிருந்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அருந்துவார்கள். அதனை அவர்கள் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் ஓடையாக ஓடச் செய்வார்கள். இவர்கள் தங்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். இன்னும் ஒரு நாளையும் பயப்படுவார்கள். அதன் தீமை எங்கும் பரவியதாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வாகிய அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். உணவை உண்போரிடம் உங்களுக்கு நாம் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியேதான். உங்களிடமிருந்து நாம் யாதொரு பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையோ நாங்கள் நாடவில்லை என்றும், உணவை உண்போரிடம் உங்களுக்கு நாம் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்தை நாடியேதான். உங்களிடமிருந்து நாம் யாதொரு பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையோ நாங்கள் நாடவில்லை என்றும், அந்நாளின் அமளியினால் முகங்கள் மிக்க கடுகெடுக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு நாளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகனிடமிருந்து பயப்படுகிறோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். ஆகவே அல்லாஹ் அந்நாளின் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகமேல் மலர்ச்சியையும் அவர்களின் இதயங்களில் மகிழ்வையும் கொடுத்தான். அன்றியும் அவர்கள் இம்மையில் கஷ்டங்களை சகித்து பொறுமையுடன் இருந்ததன் காரணமாக சுவனத்தையும் அணிவதற்கு பட்டாடையும் அவர்களுக்கு அவன் நற்கூலியாக வழங்குகிறான்.
அவர்கள் அச்சுவனத்தில் ஆசனங்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் சூரிய வெப்பத்தினையும் கடும் குளிரையும் அவர்கள் காண மாட்டார்கள். அதன் மரங்களின் நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியவையாக இருக்கும். அதன் கனிகள் அவர்கள் பறிப்பதற்கேற்றவாறு தாழ்வாக தாழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளியினாலான பாத்திரங்களையும் பளிங்கிலான கிண்ணங்களையும் கொண்டு சிறார்களால் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். வெள்ளியிலான கிண்ணங்கள் அவற்றை தாகம் தீர்க்கும் அளவிற்கு தக்கவாறு அளவாக வழங்கக்கூடிய அவர்கள் நிர்ணயிப்பர். இன்னும் அதில் அவர்கள் குவளையில் மதுபானத்தை புகட்டப்படுவார்கள். அதன் கலவை இஞ்சியாக இருக்கும். இன்னும் அதில் அவர்கள் குவளையில் மதுபானத்தை புகட்டப்படுவார்கள். அதன் கலவை இஞ்சியாக இருக்கும். அங்குள்ள ஓர் ஊற்றிலிருந்து அதனை போட்டப்படுவார்கள். அதற்கு சல்சபீல், மிக மதுரமான நீர் என்று பெயர் கூறப்படும். சல்சபீல், மிக மதுரமான நீர் என்று பெயர் கூறப்படும். மேலும் என்றுமே இளமை மாறாமல் இருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். நபியே அவர்களை நீர் காணுவீரானால் பரத்தப்பட்ட முத்துக்களென அவர்களை எண்ணுவீர். இன்னும் அங்கு நீர் பார்த்தால் அவற்றில் அருட்கொடைகளையும் பெரிய அரசாட்சியும் காண்பீர். இன்னும் அங்கு நீர் பார்த்தால் அவற்றின் அருட்கொடைகளையும் பெரிய அருட்கொடையும் அரசாட்சியும் நீ காண்பீர். அவர்கள் தேகத்தின் மேல் மென்மையான மற்றும் கனமான பச்சை பட்டாடைகள் இருக்கும். இன்னும் அவர்கள் வெள்ளியினாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களின் இரட்சகன் பரிசுத்தமான ஒரு பானத்தையும் அவர்களுக்கு புகட்டுவான். மேலும் அவர்களிடம், நிச்சயமாக இது உங்களுக்கு கூலியாக இருக்கும், உங்களுடைய முயற்சியும் நன்றிக்குரியதாகி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றும் கூறுவான். நபியே, நிச்சயமாக நாம் தான் இந்த குர்ஆனை சிறிது சிறிதாகவே உம்மீது இறக்கி வைத்தோம். ஆகவே நீர் உமது இரட்சகனின் கட்டளைக்காக பொறுமையுடன் இருப்பீராக. அவர்களிலுள்ள யாதொரு பாவிக்கோ அல்லது நன்றி கெட்டவனுக்கோ நீர் அடிபணியாதீர். ஆகவே நீர் உமது இரட்சகனின் கட்டளைக்காக பொறுமையுடன் இருப்பீராக. அவர்களிலுள்ள யாதொரு பாவிக்கோ அல்லது நன்றி கெட்டவனுக்கோ நீர் கீழ்ப்படியாதீர். மேலும் காலையிலும் மாலையிலும் உமது இரட்சகனின் சங்கையான பெயரை நினைவு கூறுவீராக. மேலும் காலையிலும் மாலையிலும் உமது இரட்சகனின் சங்கையான பெயரை நினைவு கூறுவீராக. இன்னும் இரவில் அவனுக்கு சுஜூது செய்து சிரம்பணிவீராக. இரவில் நெடுநேரம் அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக. நிச்சயமாக இவர்கள் விரைவாக செல்லக்கூடிய இம்மையானதை விரும்புகின்றனர். மேலும் கடினமான மறுமை நாளை அவர்களுக்கு பின்னால் புறக்கணித்து விட்டு விடுகின்றனர். நிச்சயமாக இவர்கள் விரைவாக செல்லக்கூடிய இம்மையானதை விரும்புகின்றனர். மேலும் கடுமையான மறுமை நாளை அவர்களுக்கு பின்னால் புறக்கணித்து விட்டு விடுகின்றனர். நாம் தாம் அவர்களை படைத்தோம், நாமே அவருடைய படைப்பின் அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம். மேலும் நாம் நாடினால் அவர்களை போன்ற மற்றவர்களை அவர்களுக்கு பகரமாக மாற்றி விடுவோம். நாம் தாம் அவர்களை படைத்தோம், நாமே அவருடைய படைப்பின் அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம்.
மேலும் நாம் நாடினால் அவர்களை போன்ற மற்றவர்களை அவர்களுக்கு பகரமாக மாற்றிவிடுவோம். நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும். ஆகவே யார் நாடுகிறாரோ அவர் தம் இரட்சகன் பக்கம் செல்லும் வழியை எடுத்துக்கொள்வாராக. இன்னும் அல்லாஹ் நாடினாலன்றி நீங்கள் எதையும் நாடமாட்டீர்கள். நாடமாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பற்றி நன்கறிகின்றவனாக தீர்க்கமான அறிவுடையனாக இருக்கிறான். ஆகவே உங்களில் அவன் நாடியவரை தன் அருளில் நுழைவிக்கிறான். இன்னும் அநியாயக்காரர் அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆகவே உங்களில் அவன் நாடியவரை தன் அருளில் நுழைவிக்கின்றான். இன்னும் அநியாயக்காரர் அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். வஅத்தலஹும் அஸாபன் அலீமா. அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார் செய்து வைத்திருக்கின்றான். சதக்கல்லாஹுல் ஆதீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று அன்னலாரின் அமுதமொழியும் அத்தகுரு காலம் வசனங்கள் 31 என்பதையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடருவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.